நாம வாசிக்க போகிறோம். கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். போதும். அல்லேலூயா. ஆமா, பாண்டியம்மாளுக்கெல்லாம் ஜெபம் பண்ணீங்களே. அல்லேலூயா. ஆமா, செல்லப்பாண்டி அண்ணாச்சிக்காக ஜெபம் பண்ணீங்களா? செல்லப்பாண்டி அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. யாருக்காவது தெரியுமா? போன வாரமே தெரியுமா? இந்த வாரம் தானா? அது என்னைக்குமா? போன வாரமே வா. நல்லாதான் இருக்கணும் இயேசுவின் நாமத்துல. சொல்லுங்க, நல்லா இருக்கணும். எலும்பெல்லாம் ஜம்முன்னு ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தார் சீக்கிரம் நம்முடைய ஆராதனைக்கு வரட்டும். ஆமென். லேயல் அம்மாவுக்காக அந்த பக்கம் பாருங்க, வெள்ளைமா பாட்டி உட்காந்துருக்குது. அல்லேலூயா. வெள்ளைமா பாட்டி வந்திருக்கிறதே சாட்சி தான். சாத்தான் தோத்து போயிட்டாங்கிறதுக்கு வெள்ளைமா பாட்டி ஒரு சாட்சி தான். அல்லேலூயா. அவனும் முன்னி அடிச்சு பார்த்தா நடக்கலையே. ஆமா, அவங்க வீட்டுல எல்லாம் நடக்கட்டும்னு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம சர்ச்சில் தான் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம வருகையில் போட்டும் பாட்டி, கர்த்தருடைய வருகையில் போகட்டும். சரி, பார்த்த வசனம் என்னன்னா ஃபேஸ்புக்கில் போடுறியாப்பா? சரி. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆனா இது நம்முடைய செய்தியின் தலைப்பு அல்ல. நான் 3 பேரை பத்தி இப்ப பேச போறேன். 3 பேர் சொல்லுங்க. 3 பேர். அதுல ஒரு கூட்டத்தார் மாம்சத்துக்குரியவர்கள். எதுக்குரியவர்கள்? இன்னொரு கூட்டத்தார் ஆவிக்குரியவர்கள். இன்னொரு கூட்டத்தார் விசுவாச மார்க்கத்தார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, விசுவாச மார்க்கத்தார்கள் அவங்க ஒரு கூட்டம். ஆவிக்குரியவர்கள் அவங்க ஒரு கூட்டம். மாம்சத்துக்குரியவர்கள் அவங்க ஒரு கூட்டம். சரி, இப்ப எதற்குரியவர்களை முதலாவது பேசலாம்? மாம்சத்துக்குரியவர்களை பேசவா? மாம்சத்துக்குரியவர்களை பேசுங்களேன். நீங்க மாம்சம்னு சிக்கன் மட்டன் நினைச்சிட்டீங்களா? இல்லை, அப்படி இல்லை. சரி இல்லை, அது நான் ஆவிக்குரியவர்களை பத்தி பேச போறேன். அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஜென்ம சுபாவமான மனுஷனோ. என்ன சுபாவமான மனுஷன்? ஜென்ம சுபாவமான. எல்லாம் சொல்லுங்க. ஜென்ம சுபாவம். சொல்லுங்க, ஜென்ம சுபாவம். வீட்டுல பிள்ளைகளை நம்ம சொல்லுவோம்ல, நல்ல காரியம் செஞ்சுட்டான்னா அம்மாக்காரி சொல்லுவான், அம்மா மாதிரியே செய்யறான். அல்லேலூயா. ஆமா, ஏதாவது சேட்டை பண்ணியாச்சுன்னா அவங்க அப்ப எப்படியோ அப்படியே இருக்கு. அல்லேலூயா. ஆமா, வீட்டுல மாமியாட்ட கேட்டா அது சொல்லும், நல்ல காரியத்தெல்லாம் அப்ப மாதிரியே செய்யறான். அல்லேலூயா. ஏதாவது சேட்டை பண்ணிட்டா உங்க அம்மையும் நீயும் ஒண்ணுதான் போ
அப்படி சொல்லிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. ஜென்ம சுபாவம்னா மனுஷனுடைய ஜென்மம் ஜென்மமா வருகிற சுபாவம். எப்படி எப்படி? ஆமா, போன ஜென்மத்தில் உங்க தாத்தன்ட்ட இருந்து அதையும் தாண்டி ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்து ஜென்மம் ஜென்மமா தலைமுறை தலைமையாய் வருகிற ஒரு சுபாவம். அல்லேலூயா. ஆமா, என்கிட்ட ஒருத்தர் சொல்லுவாரு, அவன் ரொம்ப முரடனா இருப்பான். அந்த ஊர்க்காரன், ஏதோ ஒரு ஊர்க்காரன்னு சொல்லுவார். ஆமா, அந்த ஊர்க்காரன் முரடே முரடே அப்படின்னு அவர் சின்ன வயசுல இருந்து சொல்ல ஆரம்பிச்சார். அப்புறம் அந்த முரடனை அவரால் கட்டுப்படுத்த முடியலைங்கிறது அடுத்த காரியம். நம்ம அதை விட்டுருவோம். அல்லேலூயா. முரடனா இருக்கணுமா? தாத்தா மாதிரி முரடனா இருக்கணுமா? அல்லேலூயா. தாத்தா மாதிரி முரடனெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. பாருங்க, ஜென்ம சுபாவத்துக்கு உரியவன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆமா, ஏற்றுக்கொள்ளான்னு இருக்கு. ஏற்றுக்கொள்ளான்னா ஏற்றுக்கிடவே மாட்டான். தேவன் சொல்றாரு, அன்பா இருக்க. ஜென்ம சுபாவத்துக்காரன் முடியாது, மாட்டேன். சரிங்க, அன்பா இருங்கன்னா ஜென்ம சுபாவத்துக்காரன் என்ன சொல்லுவா? அதை எப்படி ஏற்றுக்கிட முடியும்? அது முடியாது. அல்லேலூயா. இல்லை, நல்லா கீழ்ப்படிஞ்சு கரெக்டாக சர்ச்சுக்கு 10 மணிக்கு வந்துருங்க, அது எப்படி முடியும்? அது முடியாது. அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பண்ண, அதெல்லாம் முடியாது. அல்லேலூயா. யாவரோடு சமாதானமா இருங்க. முன்னே வேதம் படிக்காத ஆளும் கிடையாது. அதுல பார்க்க கூடுமானான்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுல அது எனக்கு கூடலை, அதனால நான் சமாதானமா இருக்க வாய்ப்பில்லை ராசா, வாய்ப்பில்லை. சிலர் அப்படி சொல்லுவாங்க. தேவன் எதெல்லாம் சொல்றாரோ, அல்லேலூயா, அதை எல்லாத்தையும் ஏத்துக்கிட மாட்டான். இப்ப நான் ஆவிக்குரியவரை பத்தி பேசுறேன்னா, ஜென்ம சுபாவத்துக்குரியவனை பத்தி பேசுறேன்னா, ஜென்ம சுபாவத்துக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சொன்னால் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அல்லேலூயா. அவனுக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அவன் சொல்லுவான், நான் ஆவிக்குரியவன். எப்படி சொல்லுவான்? அண்ணா ஆவிக்குரியவன், அதனால அந்த 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 ஜனத்தோட எல்லாம் என்னால சேரவே முடியாது. அல்லேலூயா. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆவிக்குரியவன் ஆயிட்டானா அதனால எல்லாத்தையும் தேவன் யாரையாவது ஏத்துக்கிட மாட்டேன்னு சொல்லுவாரா? தேவன் யாரையாவது ஏத்துக்கிட மாட்டேன், எங்க மாமியால பிடிக்காது, என் மருமகனை பிடிக்காது அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? அங்க தேவன்கிட்ட இருக்குமா இருக்காதா? தேவனுக்கு பாருங்க, மாமியாலையும் பிடிக்கும், மருமகளையும் பிடிக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆமா, தேவனுக்கு எல்லாரையும் பிடிக்கும். எல்லாரிடத்திலும் அன்பு கூர்ந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, இந்த ஜென்ம சுபாவத்துக்குரிய மனுஷன் தன் ஆவிக்குரியவன்னு சொல்றவனே கூட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தேவ சித்தம் எதுவோ அதுக்கு மாறா செஞ்சுட்டே இருப்பாங்க. இது ஒரு சிலருக்கு விளங்குனா எடுத்துக்காங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த தேவனுக்குரியவைகள் எல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும்னா பைத்தியக்காரத்தனமா தெரியும். வாசிமா. அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். தேவனுக்குரிய காரியங்கள் எல்லாம் பைத்தியக்காரத்தனமா தோணுமா? அல்லேலூயா. என்னவா தோணும்? பைத்தியக்காரத்தனமா தோணுமா? சரி, அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். பாருங்க, ஜென்ம சுபாவத்துக்காரனுக்கு ஏன் அது தெரியாதுன்னா, அது ஆவிக்குரியவைகளாய் இருக்கிறபடினால எத்தனை தடவை காதுக்குள்ள போட்டு ஊதுனாலும் செவிட்டு வரி என் காதுல ஊதுன மாதிரி
நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, உங்களை பார்த்து சொல்லல, வேதத்தை பத்தி பேசுறேன். அல்லேலூயா. ஜென்ம சுபாவத்திற்கு, அதாவது அந்த மாம்சத்துக்குரிய மனுஷன் ஜென்ம சுபாவம் அது இருக்கிற வரைக்கும் ஆவிக்குரியவைகள் ஒன்றையும் ஏற்றுக்கிட மாட்டான். அது பைத்தியமா தோணும். ஏன்னா அது எல்லாம் என்னவா இருக்கு? ஆவிக்குரியவைகளாய் இருக்காது. ஆவி இருந்தாதான் அதை நிதானிக்கவே முடியும். சொல்லுங்க, பரிசுத்த ஆவி இருந்தாதான் தேவ ஆவியானவர் சொல்லுகிறத நிதானிக்கவே முடியும். ஸ்தோத்திரம். அது ஜென்ம சுபாவத்துக்காரனுக்கு அது என்ன சொன்னாலும் விளங்காது. அல்லேலூயா. எத்தனை இடம் சொல்லு, இந்த அங்க போய் அதே சொல்லி செஞ்சுட்டு இருப்பான், இங்க கேட்பான், அங்க போய் அவன் இஷ்டப்படியே செஞ்சிட்டு இருப்பான். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆவிக்குரியவன் ஜென்ம சுபாவத்துக்குரிய மனுஷன் போல இல்லை. அல்லேலூயா. ஆமா, தேவன் இப்படி சொல்றாரு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்னத்தின்படி மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். எதுக்குரியவைகளே சிந்திக்கிறார்கள்? மாம்சத்துக்குரியவர்கள் எதையே சிந்திப்பார்கள்? நான் சொல்றேன், அவன் சரியில்லைன்னு சிந்திப்பார்கள். சுருக்கமா சொல்லவா? அவன் சரியில்லை, நான் கரெக்டு. ரைட்டா? எல்லாரும் சரியில்லை, நான் மட்டும் சரி. எப்படி சொல்லுவாங்க? எல்லாரும் சரியில்லை, நான் மட்டும் சரி. ஆமா, ஜான்சேபராஜ் பாட்டு ஞாபகத்துக்கு வருதா? அல்லேலூயா. எப்படி சொல்லுவாரு? மற்றவெல்லாம் தப்பு, நான் மட்டும் ரைட்டு, மற்றவெல்லாம் தப்பு. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆமா, அவர் சொன்னது கரெக்டாக தான் சொன்னார். நான் மட்டும் ரைட்டு, மற்றவெல்லாம் தப்பு. சபையில் இருக்கிற பெரிய நோயே தான். ஆமா, நான் சொல்றேன், நீ எத்தனை நல்லவனா இருந்தா கூட, அல்லேலூயா, ஒரு நன்மை செய்யாத மாதிரி என்ன செஞ்சுக்கிடணும்? நம்மளை தாழ்த்திக்கிடணும். அல்லேலூயா. சரி, இப்ப நான் சொல்ற காரியம் பாருங்க. மாம்சத்துக்குரியவர்களுடைய எண்ணங்கள், சொல்லுங்க, நினைப்பு. சொல்லுங்க, நினைப்பு. ஹலோ, இருக்கீங்கல்ல? சொல்லுங்க, நினைப்பு என்ன ஓடிட்டே இருக்கும்னா, ஆமா அப்போ ஆமா, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இதுக்கு இதை பத்தி என்கிட்ட பேசாத, இந்த டைப்ல இருக்கும். அல்லேலூயா. என்ன டைப்ல இருக்கும்? யாரையாவது சொல்லிட்டு அவ்வளோலாம் எனக்கு பிடிக்காது. அல்லேலூயா. மாம்சத்துக்குரியவர்கள் அவன் மட்டும் ரைட்டாக்கும், வம்ப இழுக்கும். எது? மாம்சத்துக்குரிய சிந்தை. சொல்லுங்க, எண்ணங்கள், நினப்புல இருக்கிறது பூரா என்னவா தான் இருக்கும்? ஆமா, எந்நேரமும் எரிச்சலான சுபாவம், எதை பார்த்தாலும் குறை சொல்லுகிற சுபாவம். அல்லேலூயா. நான் உங்களை சொல்லல, நான் ஆவிக்குரியவர்களை பத்தி பேச வர்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா சொல்லுங்க எல்லாம், ஆனா ஆவியின்படி நடக்கிறவர்கள். நான் சொல்றேன், நல்ல அபிஷேகத்தில் நிரம்புனீங்களா ஐயா? நல்லா நிரம்புனீங்களா? நல்லா ஆவியானவர் நிரப்புனாரா? ஆமா, மேடை பக்கம் மட்டும்தான் அவர் வரலையே ஒழிய, ஆமா, எல்லாம் லேடிஸ் பக்கம்னா கொஞ்சம் நல்லா வலுவா வந்தார். அவருக்கு லேடிஸ் ரொம்ப பிடிக்கும் போல. அல்லேலூயா. ஆமா, மேடை பக்கம், ஆமா, நம்ம மக்கள் சில ஒன்னொன்னும் என்ன உதடுதான் அசையுது, உடம்பு கூட அசைய மாட்டேங்க. அல்லேலூயா. ஆமா, பாட்டு சொல்லுங்க, பாட்டு தொண்டையிலேருந்து தானே வரணும், மண்டையில இருந்தா வரணும். ஒரு 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 பாட்டு பாடும்போது என்னவா இருக்கணும்? எலியாவின் தேவனே, கை அப்படி அப்படி உயர்த்தி காட்டினா கை சொல்றது வலிக்க முடியாது.
அல்லேலூயா. முன்னாடி நான் பார்த்து நம்ம நம்ம சேனல்ல மற்ற டான்ஸ் எல்லாம் இருக்குது, மற்ற பாட்டெல்லாம் இருக்கு. அந்நேரம் இப்படியாவது அசைவாங்க. அல்லேலூயா. நான் பார்த்துருக்கேன் அந்த சின்ன வயசுல ஸ்கூல்ல பாட்டு படிக்க சொன்னா போதும், வணக்கம், அப்படியே முன்ன அசைவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த அசைவு கூட இப்ப இல்லை, அசையாம கிடக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன கிடக்கோ பாவம், பரிச்சை வர்றதுனால எங்களை இப்படி போட்டுட்டீங்களே. ரிவிஷன் டெஸ்ட் வேற இருக்குது, அதெல்லாம் இருக்கிறதுனால பாட வேற விட்டுட்டீங்க. அல்லேலூயா. ரிவிஷன் டெஸ்ட் இருக்கா? இருக்கு. சொல்லுங்க, ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு. +2ல படிக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரியவர்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள். சொல்லுங்க, ஆவியானவர் வந்தாரா? நான் சொல்றேன், இதோட கதையை முடிச்சிடக்கூடாது. சொல்லுங்க, ஆவியானவருக்கு லீவ் கொடுத்து விட்டீங்களா? நம்ம இந்த ஆவிக்குள்ள நிரம்பணும்ல, அப்ப இருந்து அவருக்கு லீவு. அடுத்து எப்பன்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? என்னையா? அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, ரைட்டா? அது வரைக்கும் ஆவியானவருக்கு லீவ் விட்டாச்சு. நீங்க தான் ஹெட் மாஸ்டரு. ஹெட் மாஸ்டர் என்ன செஞ்சீங்க? ஆவியானவருக்கு லீவை கொடுத்துட்டீங்கல்ல. யார் யாரெல்லாம் ஆவியானவருக்கு லீவ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க? அப்படி கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். பாவம், அவரும் சிரமப்படுறாருல. ஆவியானவருக்கு லீவ் கொடுத்தாச்சா? அல்லேலூயா. இல்லையா? இல்லையா? உங்களுக்கு ஏதோ விளங்கிருச்சு, அதனால கொஞ்சம் கையை தூக்கல. எதுக்கு 4 பேராவது தூக்குவேன்னு பார்த்தேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த ஆவியானவரை டச் பண்ணி விட்டது தான் எங்க காரியம். தொடர்ந்து பிடிச்சுக்கிடணும். ஆண்டவரே, இந்த வல்லமை என்னுடைய சிந்தைகளை ஆளுகை செய்யட்டும். எல்லாம் சொல்லுங்க, என் சிந்தைகளை. அப்படின்னா தான் ஆவிக்குரியபடி நடக்க முடியும். இங்க அப்படி சொல்லியிருக்கிற ஆவியின்படி நடக்கிறவர்கள். இல்லைன்னா ஆவியானவர் உங்களோட சொல்லி நடத்துகிற அந்த விஷயத்துல நீங்கள் எதை சிந்திக்கிறீர்கள்? ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். எதையா? ஆவிக்குரியவைகள். எதையாவது சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஆவிக்குரியவைகள்னா என்ன? கலாத்தியர் 5ல ஆவிக்குரிய கனிகளை பத்தி கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா அத? ஆவியின் கனியோ. ஆவியின் கனியோ. சொல்லுங்க. ஆவினா அது அது எதை பத்தி சொல்லி இருக்குன்னா, எல்லாம் சொல்லுங்க. ஆவினா அது ஒரு கனி. சொல்லுங்க, டேஸ்டா கனி. அல்லேலூயா. இதெல்லாம் மற்றவங்க கிட்ட இருக்கணும், சரியா? நம்மகிட்ட இல்லை, மற்றவங்க கிட்ட இருக்கணும். அல்லேலூயா. நம்மகிட்ட தான் இருக்கணுமா? அப்ப நீங்க தான் இதை செய்யணும், சரியா? ஆவியின் கனியோ அன்பு. அன்பு. கொஞ்சம் நிறுத்தி வாசிமா, வேமா பத்தின மறந்துடும். சொல்லுங்க. ஆவியின் சிந்தை என்ன சிந்தை? வம்பின் என்ன சிந்தை? அன்பின் சிந்தை. சொல்லுங்க, அன்பின் எண்ணங்கள். ஒரு ஆளை பத்தி பேசும்போது உங்களுக்கு என்ன என்ன எண்ணங்கள் உண்டாகணும்? அன்பின் எண்ணங்கள். நான் சொல்றேன், ஆகாத அன்பை சொல்லல, ரைட்டா? ஆமா, வாலிப பிள்ளைகள் என்னத்தையாவது நினைச்சிட்டு பாஸ்டர் சொல்லியிருக்காரு அன்பின் சிந்தைன்னு சொல்லி ஐ லவ் யூ போட்டு விட்டுறாதீங்க. அல்லேலூயா. நான் அந்த மாதிரி அதை சொல்லல, அதெல்லாம் வேற எதுக்குள்ள போயிடும். அல்லேலூயா. ஆமா, கல்யாணம் ஆயிருந்தா கூட வேற யாருக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது? ஐ லவ் யூ சொல்லக்கூடாது. கல்யாணம் ஆனவளும் சொல்லக்கூடாது, கல்யாணம் ஆகாதவளும் சொல்லக்கூடாது, கல்யாணம் ஆகாதவனும். அப்புறம் கல்யாணம் ஆகணும்னா என்ன செய்ய பாஸ்டர்? அதெல்லாம் அந்த நேரத்தில் ஆண்டவரே கொண்டு வந்து தருவார். அதான் ஆவியின்படி நடக்கிறவர்கள். அவர்களுடைய சிந்தை என்னவா இருக்கும்? அன்பு. அது அசுத்தம் இல்லாத அன்பு. சொல்லுங்க, அன்பிலே பரிசுத்தம். சொல்லுங்க, பரிசுத்தமான அன்பு. அல்லேலூயா. சந்தோஷம். மனசுக்குள்ள சந்தோஷம். சொல்லுங்க, மனசுக்குள்ள பூரிப்பு. சத்தமா சொல்லுங்களேன். உங்களுக்கு பிடிக்காதுல்ல? பிடிக்காதா?
உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? மனசுக்குள்ள சந்தோஷம், தேவனுக்கு ஏற்ற சந்தோஷம். அல்லேலூயா. ஆவியின் சிந்தைன்னா தேவன் என்னோட இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். அவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அல்லேலூயா. ஆமா, அவர் என் பட்சத்துல இருக்கிறாரு. நான் கவலைப்பட மாட்டேன். இதெல்லாம் என்ன சிந்தை? ஆவியின் சிந்தை, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. உங்க பொறுமையை சோதிக்கிறதுக்கு தான் பிசாசு நிறைய வழியை வச்சிருப்பான். அல்லேலூயா. நான் சொல்றேன், இதுல ஆவிக்குரிய அநேகர் பொறுமை இழந்து வில்லங்க தெளித்திருவாங்க. அல்லேலூயா. ஆவிக்குரியவர்களை பத்தி பேசுறேன். அல்லேலூயா. மோசே ஆவிக்குரியவரா? மோசே ஆவிக்குரியவரா? சட்டுப்பட்டு சொல்லுங்க, நான் நிறைய சொல்லணும். அல்லேலூயா. ஆமா, மோசே ஆவிக்குரியவர் தானே. ஆமா, அவரை பொறுமை இழக்க செஞ்சாங்களா? நான் சொல்றேன், யார் பொறுமை இழக்க செஞ்சாங்க? பிசாசு வந்து பொறுமை இழக்க வச்சான்ல. யாருமா? இஸ்ரவேல் ஜனங்களா? அதுக்கு வாட்டில் சொல்லிட்டு இருக்கு. இவர் தான் ஆவிக்குரியபடி நடக்க வேண்டியதானே. ஆவியானவர் சொல்லாமையா விட்டாரு? மலையை பார்த்து, கண்மலையை பார்த்து என்ன செய்ய சொன்னாரு? பேசு அப்படின்னாரு. அல்லேலூயா. நம்ம வழக்கமா நமக்கு வந்து கம்பத்தில் திரியறது நம்ம வழக்கம். சொல்லுங்க, கம்பும் கையுமா திரியறதா என் வழக்கம். அல்லேலூயா. எடுத்தேன் பாரு, கொடுத்தேன் ஒரு அடி. அல்லேலூயா. ஆமா, சொல்லுங்க, கொடுத்தேன் பாரு ஒரு அடி, காணான் போச்சு, வெற்றியே போயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவனே சொல்லுவாரு. ஜனங்க கோவப்படுத்துவாங்க. ஜனங்க கோவப்படுத்தின உடனே ஆவிக்கேற்றபடி நடக்கக்கூடாது. உங்களை யாராவது கோபப்படுத்தின உடனே ஆவிக்கேற்றபடி பொறுமையெல்லாம் இருக்கக்கூடாது. அவன் பொறுமையா, அவன் பெரிய பொறுமைசாலியான், அவன் சாந்தம் உள்ளவனா. வேதம் சொல்லுகிற வார்த்தை, அவன் மிகுந்த சாந்தம் உள்ளவன். சாந்த குமாரிகள். அல்லேலூயா. கொஞ்சம் சந்தோஷமா இருங்க, நீங்கள் சாந்த குமாரிகள். அல்லேலூயா. உங்க சாந்தத்தை கெடுக்கிறதுக்கு தான் அல்லேலூயா ஆவியானவர், நீ போய் இதை செய்ய, ஒரு அற்புதம் நடக்க போகிறது, நான் சொல்ற மாதிரி சொல்லு, அல்லேலூயா, பேசு, அற்புதம் நடந்துரும். அவனை அடுத்த லெவல் கூட்டிட்டு போறாரு. அல்லேலூயா. ஆனா நமக்கு சுத்தி இருக்கிற ஜனங்கள் இருக்கு பார்த்தீங்களா? சுத்தி இருக்கிற ஜனங்கள் அது பேசுறத பத்தி நமக்கு என்ன? அது என்ன பேசுனா பேசிட்டு போகுது. அல்லேலூயா. அது பேசுறதையா கேப்ப? பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டாரா? உன் மனசுக்குள்ள ரெண்டு சத்தம் கண்டிப்பா கேட்கும். ஒண்ணு, முதலாவது ஆவியின் சத்தம் கேட்கும். ஆனா நீ சந்தேகப்பட்டீன்னா மாம்சத்தின் சத்தம் மேற்கொண்டு விடும். நீ ஆவியின்படி நடக்க மாட்ட. எதன்படி நடப்ப? மாம்சத்தின்படி நடந்துருவ. ஆனா நீ யாரு? ஆவிக்குரியவன். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், என்னையும் சேர்த்துதான் இதுல சொல்றேன். நான் எங்க தப்பு விட்டனோ அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது. ஹல்லேலூயா. பாருங்க, பொறுமை இழந்துருவேன். பொறுமையை இழக்கிறதா? பொறுமையை நீட்டிக்கிட்டு போகணுமா? சொல்லுங்க, அது என்ன பொறுமைமா? சொல்லுங்க. 1 மினிட், நிமிட பொறுமை. ஒன் மினிட் பொறுமையா? எவ்வளவு பொறுமை? நான் சொல்றேன், திரும்ப திரும்ப உனக்கு அதே வில்லங்கத்தை தான் பேசுவாங்க. அல்லேலூயா. எவ்வளவு வில்லங்க பேசினாலும் உன்கிட்ட என்ன இருக்கணும்? பொறுமை தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஆவிக்குரியவர்கள். நான் சொல்றேன், நீ பொறுமையா இருக்கணும்னா உன் சிந்தைக்குள்ள பொறுமையானது பூரண கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. எனக்கு சேர்த்து சொல்லுங்க, பொறுமையானது ஆமா பூரணமா உள்ள கிரியை செய்யணுமா? சிந்திச்சுட்டே இருக்கணுமா?
ஆமா, நீங்க சர்ச்சுக்கு வரும்போதே உங்களை வில்லங்க எடுக்கிறதுக்கு 2 பேர் இருப்பாளுக. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை வில்லங்க எடுக்கணுமா இல்லை நீங்க வில்லங்க எழுப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஏதோ வில்லங்கம் எழுப்புறதுக்கு. ஆமா, அதனாலதான் சொல்லுகிறேன், நீ நீடிய பொறுமையை பற்றியே சிந்தி. இப்படி சொல்லு, என்ன டென்ஷன் ஆக்குறதுக்கு பிசாசு எவ்வளவு முயற்சி பண்ணினாலும், சொல்லுங்க, பிசாசு எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் ஏய் டென்ஷன் ஆக மாட்டேன். அல்லேலூயா. எத்தனை தடவை டென்ஷன் ஏத்தினாலும் நான் நீடிய பொறுமையா இருப்பேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியான ஒரு பொறுமையை கொடுத்துருவாரு. ஆனா நீ பொறுமையை பத்தி சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திப்பார்கள். தயவு. நான் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். சொன்னேன்னா இன்னைக்கு இந்த பாயிண்டோட முடிச்சிட வேண்டியதுதான். அல்லேலூயா. சொல்லுங்க, நீடிய பொறுமை, தயவு, தயவு, நற்குணம், நற்குணம், விசுவாசம். சொல்லுங்க, என்ன குணம்? என்ன சொன்னோம்? என்ன குணம்? நல்லா சொல்லுங்க, என்ன குணம்? நற்குணம். பாஸ்டர் சற்குணம்ன்றாதீங்க. அல்லேலூயா. நான் நற்குணத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆமா, இப்ப எங்கிட்ட சம்பந்தப்படுத்தி என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்தம், சாந்தம், இச்சை அடக்கம். சொல்லுங்க, சாந்தம், இச்சை அடக்கம். இதுதான், சொல்லுங்க, இதுதான். அல்லேலூயா. மோசே சாந்தமுள்ள ஆளா? சாந்தமுள்ள ஆளா? நீங்க சொல்லுங்க, நீ சாந்தமுள்ள ஆளான்னு பக்கத்துல கேட்டீங்கன்னா ஏதாவது சாந்தத்துக்கு வில்லங்க வந்தாலும் வந்துடும். ஆனா பொதுவா சொல்லுங்க, நான் சாந்தமுள்ள ஆளு. அல்லேலூயா. பாருங்க, நான் எப்படி கண்ணை மூடிட்டு இருக்கேன். அல்லேலூயா. பார்த்து என்ன பேசினாலும் பொறுமையா கண்ணை மூடி நான் கேட்பேன். அல்லேலூயா. கண்கூடி கேட்கறதுக்காகவே நீடிய பொறுமையுள்ள ஆத்துமாக்கள் நம்ம சபையில கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். அல்லேலூயா. ஆமா, ஆமா, ஸ்தோத்திரம். சாந்தம். சாந்தம்னா எப்பயும் ஒரு பிளசன்ட் மைண்ட். அல்லேலூயா. ஒரு என்ஜாய்ஃபுல் மைண்ட் இருக்கணும். சூழ்நிலை மாறிட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம், 1000 சூழ்நிலை இருக்கும். அல்லேலூயா. நீ பரிசுத்த ஆவியோட என்ஜாய்மெண்ட் மைண்ட்ல இருக்கணும். அல்லேலூயா. மைண்ட் எப்படி? ஆமா, ஆவியே 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 அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடு ஆண்டவரே. ஒரு மூவிங் கொடுங்க உள்ள. அல்லேலூயா. சிந்தை எப்படி இருக்கணும்? ஒரு மூவிங் கொடுங்க எனக்குள்ள. ஆமென். அந்த மூவிங்க விரும்பணும். யார் விரும்பணும்? நம்ம தான் விரும்பணும். அல்லேலூயா. ஆமா. இச்சை அடக்கம், டெம்பரன்ஸ், மீக்னஸ். சரி, ஓகே. இந்த இந்த இச்சை அடக்கம் எதோட சம்பந்தப்பட்டதுன்னா, மாம்சத்தை ஓவர் கம் பண்ணுகிற விஷயம் இது. அல்லேலூயா. மாம்சத்தை ஓவர் கம் பண்ணணும். அல்லேலூயா. இச்சை சிந்தையில அதை அடக்கணுமா? சொல்லுங்க, இச்சைய அடக்கணும். சொல்லுங்க, இச்சை எல்லாருக்கும் வருமா? வருமா? வராதா? வராதா? வரவே வராதா? அல்லேலூயா. வருமா? ஆமா, இச்சைங்கிறது எல்லாருக்கும் வரும். ஆனா பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா, அந்த இச்சைகள் வரும்போது, இச்சை சிந்தையில தான் வரும். அல்லேலூயா. இச்சையானது கர்ப்பம் தரிக்கணுமா? எங்க கர்ப்பம் தரிக்கணும்?
இச்சையை எங்க உள்ள கொண்டு போய் கற்பம் தரிக்க வேண்டியிருக்கே? மனசுல வச்சு கற்பம் தரிக்கணும். அல்லேலூயா. ஒரு இச்சை உண்டாகுதுன்னா அதுக்கு அழகா ஒரு மூக்கு மொழியெல்லாம் போட்டு கை காலெல்லாம் வரைஞ்சு ஆக்டிவ் கொடுக்கக்கூடிய தன்மை எங்கதான் இருக்கு? நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கிறது. இருதயத்துக்குள்ள அந்த இச்சைய நான் சொல்லுகிறேன், அதுக்கு கை கால் முளைக்க விடாதே. சொல்லுங்க, கையும் காலும் முளைக்கிறதுக்கு விடாத. நான் சொல்றேன், நீங்க இந்த பூமியில வரும்போது எதையாவது கொண்டு வந்தீங்களா? அல்லேலூயா. போகும்போது எதையாவது கொண்டு போக முடியுமா? ஒன்றும் கொண்டு போக போறதில்லை. அல்லேலூயா. ஆகையினால அந்த இச்சைகளை உண்டாக்குகிற அந்த அவயவங்களை அழித்து போடுங்கள். அல்லேலூயா. ஆமா, நான் பூமியை இச்சித்தேன் என்றான். பரலோகத்திலிருந்து அழைப்பு வரும்போது இந்த இச்சை, நான் சொல்றேங்க, இந்த இச்சை எப்படி இருக்கும்னா அப்படியே ஹோல் மைண்டையும் கவர் பண்ணிடும். வேற சிந்தனையே சிந்திக்க விடாது. நான் சொல்றேன், நீங்க பிள்ளைகளுக்கு நல்ல ரீல்ஸ் விடுங்க. அல்லேலூயா. ரீல்ஸை காட்டுங்க. அல்லேலூயா. அது போதும். நீங்க பிசாசுக்கு ஏஜென்ட்ஷிப்லாம் எடுக்க வேண்டாம். பிசாசு உங்க வீட்டுக்கு டீலர்ஷிப் கொடுப்பான். நீங்க அதை எடுக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. ரீலை திறந்து விடுங்க. அல்லேலூயா. ஆமா, அதுல ஒரு 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 1வது 2வது படிக்கிற பசங்க அவங்க பேசுறாங்க, டேய் உனக்கு கிஸ் பண்ண தெரியுமாடா? அல்லேலூயா. கிஸ் பண்ண தெரியுமா? என்னடா இவன் கிஸ் பண்ண தெரியுமான்னு கேட்குறான்னா, வாலண்டைன்ஸ் டேயா, ரீல்ஸில் வாலண்டைன்ஸ் டே வந்துக்கிட்டே இருக்கு. அதனால அவங்க என்ன செய்கிறாங்க? கிஸ் பண்ணுறாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம், அம்மா கிட்ட சொல்லி நல்ல பொண்ணா பார்க்கணும். என்னவா? அம்மா கிட்ட சொல்லி நல்ல பொண்ணா பார்க்கணும். எத்தனை வயசுல? 5 வயசு 6 வயசுல பேசுற பேச்சு. நான் சொல்றேன், இப்படி பழக்கி விட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளே இதை பேசுதுன்னா வாலிப பிள்ளைகள் எப்படி பேசுன்னு பார்த்துக்கங்க. அல்லேலூயா. கொண்டு போய் செல்போனை கொடுத்தீங்கன்னா, நான் சொல்றேன், இதெல்லாம் அடக்கணும்னா பரிசுத்த ஆவியினால தான். உனக்கு செல்போன் இல்லாமல் இருக்க முடியுமா? சொல்லுங்க. எது வேணாலும் இல்லாமல் இருக்கலாம். பைபிள் கூட இல்லாமல் இருக்கலாம். செல்போன் இல்லாமல் இருக்க முடியாது. இந்த காலத்தில் அதான் கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருக்குன்னு தெரியுமா? அல்லேலூயா. அது வரும்போது நான் செல்ல வச்சுட்டு வரேன்னா வச்சுட்டு வந்துடுவீங்களா? அல்லேலூயா. நான் சின்ன பிள்ளைகள்ல இருந்து நான் அங்கே நேற்று ஆஸ்பத்திரிக்கு போனேன். அங்கே ஒரு சின்ன பிள்ளை 1.5 வயசு 2 வயசு இருக்கும். மூச்சு திணறுது. அதுக்கு மூக்கில் அந்த இதை போடுறாங்க, ஆக்சிஜனுக்கு. அந்த திணறலை நிப்பாட்டுறதுக்கு ஆஸ்துமாக்குரிய இதை மூக்கில் போட்டுருங்க. ஆனால் கையில் போகணும். 1.5 வயசு தான். பிசாசு லேசா உங்க பிள்ளைகளை தட்டிடாம, அதை விட ஒன்றை தட்டிடாம பிள்ளைகளை போய் இருக்கு. நீ ரீல் பார்த்தேன்னா போதும். அல்லேலூயா. ரீல் 2 மணி நேரத்துக்கு ஓடும், 3 மணி நேரத்துக்கு ஓடும். எவ்வளவு பார்த்தாலும் தூக்கமே வராது. ரீல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உள்ள இருந்து ஒருத்தர் அலாரம் போட்டுக்கிட்டே இருப்பாரு, ரொம்ப நேரம் ரீல் பார்த்துக்கிட்டே இருக்க, போதும் போதும்னு அலாரம் கொடுத்துட்டே இருப்பாரு. ஆனா அது முடியவே முடியாது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அது கண்களின் இச்சை. என்ன இச்சை அது? ஆமா, கண்களின் இச்சை. இந்த உலகத்துல 3 இருக்குது. அதுல ஒண்ணு கண்களின் இச்சை, இன்னொன்னு மாம்சத்தின் இச்சை, இன்னொன்னு ஜீவனத்தின் பெருமை. அது என்ன ஜீவனத்தின் பெருமை? என்ன பாரு, என்னதான் இருந்தாலும் ஏன் அழகு எவள்கிட்டையும் கிடையாது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க. அல்லேலூயா. நம்ம எவ்வளவுதான் கருப்பா இருந்தாலும்
ஆனா பாரு, நான் என்ன மாதிரி அழகா லட்சணமா ஒருத்தனும் கிடையாது. அல்லேலூயா. இது மாதிரி தான். ஏன் பணம் எங்க கிட்ட இல்லாத பணமா? அல்லேலூயா. ஆ நாங்க நாங்க பாருங்க, ஒண்ணுமே இல்லாட்டாலும் தங்களை எப்படி பாராட்டிக் கொள்கிறவர் இருக்கிறாங்க? செல்வந்தர்களாக பாராட்டுகள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அங்க ஒண்ணுமே 1000 குறைபாடு இருந்தாலும் அவங்க மேட்டிமையான ஒரு சிந்தை உள்ள ஓடிட்டு இருக்கோம். சொல்லுங்க, மேட்டிமையான சிந்தை. அதெல்லாம் எதோடு சேர்ந்தது? ஜீவனத்தின் பெருமையோடு சேர்ந்த காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, ஆவிக்குரிய காரியங்களை நாம சிந்திக்கணும்னா உள்ளேயே என்ன செய்யணும்? உள்ளே என்ன செய்யணும்? தாழ்மையை பற்றி சிந்திக்கணும். இயேசு மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். மரண பரியந்தம் தாழ்த்தினார். சொல்லுங்க, சாகிற வரைக்கும் தாழ்மை தான். சத்தம் பார்த்தீங்களா? 2 பேரோ 3 பேரோ தான் சொல்லுவாங்க. சொல்லுங்க, சாகிற வரைக்கும் தாழ்மைதான் ஐயா. நான் சொல்றேன், தேவன் உங்களுக்கு சொல்லட்டுமா? நீங்க அப்படி முடிவு எடுத்துட்டீங்களா? சொல்லுங்க, சாகிற வரைக்கும் தாழ்மை தான். என்னையே தாழ்த்திக்கிடுவேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ சாகிற வரைக்கும் உனக்கு உயர்வு தான். அல்லேலூயா. தாழ்மை சும்மா வைக்கல, அது ஆவிக்குரிய வெற்றிக்கு அடையாளம். அல்லேலூயா. அவர் மரண பரியந்தம் தாழ்த்தினதுனால எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. நான் சொல்றேன், தாழ்த்தும் போது நான் சொல்றேன், உன்னை உயர்த்தும்படி தேவன் இறங்கி வருவார். அல்லேலூயா. இதெல்லாம் ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா. ஆமென். ஆமா, இந்த ஆவிக்குரிய காரியங்களை நீ பெருக்கிக் கொள்ளுகிறதுக்கு தான் உன் மேல ஆவியானவர் அசைவாடுகிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், இங்க இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சரீரத்துல ஒரு மூவ்மெண்ட் வருதுன்னா கண்டிப்பா சொல்லுகிறேன், ஆவியானவர் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறாரு. அல்லேலூயா. உண்மையா ஏதோ உள்ள ஒரு ஆபரேஷன் நடக்குது. எதுக்குரிய ஆபரேஷன்? ஆவிக்குரிய காரியங்களை குறித்த ஒரு உருவாக்குகிற காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்க நினைக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு தெரியாம நீங்கள் ஒரு பலனை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அல்லேலூயா. சத்துருடைய கிரியைகளை எதிர்க்கும்படிக்கு அல்லது அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு உங்களுக்கு என்ன உண்டாகிறது? ஒரு ஆவிக்குரிய பலன் உண்டாகிறது. அல்லேலூயா. ஆமேனா? அதனால நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு தொடுதல் வந்தா தான் ஆவியானவர் கிரியை செய்யறது அர்த்தமா? அல்லேலூயா. நான் சொல்றேன், எப்படியோ ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்யணும்னா நீ வாஞ்சையா, சொல்லுங்க, வாஞ்சையா அவரை தேடணும். அவர் மேல வாஞ்சையா இருக்கணும். அல்லேலூயா. அவர் என் நாமத்தின் மேல வாஞ்சையா இருக்கிறபடியினால அவனை நான் எங்க வைப்பேன்? உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். நான் அன்னைக்கு சொல்லிட்டேன், கேட்டுக்கோ. நீ அவருடைய நாமத்தின் மேல வாஞ்சையா இருக்கணும் இன்னையில இருந்து. அல்லேலூயா. அடுத்த வாரம் இன்னும் உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல இந்த சபைய நான் பார்ப்பேன். அல்லேலூயா. யார் நாமத்தின் மேல வாஞ்சையா இருக்கிறீங்க? இயேசு என்ற நாமத்தின் மேல நான் வாஞ்சையா இருக்கிறேன், ஆசையா இருக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் அவர் நாமத்தையே சொல்லுவேன். அல்லேலூயா. எதுக்கு எடுத்தாலும் அவர் நாமத்தை கொண்டு செய்வேன். அவர் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால செய்வேன் செய்வேன் செய்வேன். அல்லேலூயா. நீங்கள் செய்வீர்கள். அல்லேலூயா. மாம்சத்துக்குரியவர்களை இப்ப பார்ப்போமா? அல்லேலூயா. 2 காரியம் பார்த்துட்டோம். மாம்சத்துக்குரியவர்கள் என்ன செய்வார்களா? அல்லேலூயா. மாம்சத்துக்குரியவைகளை சிந்திப்பார்கள். சொல்லுங்க, மாம்சத்துக்குரிய மனுஷன் ஓயாம அவனும் சிந்திப்பான். சொல்லுங்க, மாம்சத்துக்குரிய மனுஷனும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பான். சொல்லுங்களேன், சிந்திச்சுக்கிட்டே இருப்பான்.
அவன் மண்டைக்குள்ள ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். வசனம் சொன்னாதான் அவ போடுவா. அல்லேலூயா. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ஆ, மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். நான் சொல்றேன், ரோமர் 8:6 வாசிங்க. மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம், மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. அல்லேலூயா. நான் சொல்றேன், இதுவரைக்கும் எப்படியாவது இருந்துட்டு போயிட்டு போங்க. இதுவரைக்கும் போன கதையை விடு. அல்லேலூயா. சொல்லுங்க, இதுவரைக்கும் போன கதையை விடு. உன் சிந்தை எப்படி இருந்துச்சுன்னு தேவனுக்கு தெரியும், உனக்கு மட்டும் தெரியும். சத்தியமா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அல்லேலூயா. நான் சொல்ல இன்னும் சொல்ல போனா, அவர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு பிரியம் என்றும் எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு தான் உங்க மனசை பத்தி தெரியும். அல்லேலூயா. ஆமா, அந்த மனசை பத்தி நான் தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என் மனசை பத்தி எனக்கு தெரியும். அல்லேலூயா. நான் மாம்சத்தின்படி சிந்திக்கிறேன்னா, மாம்ச சிந்தை அப்படின்னா மாம்சமானவைகளையே மண்டைக்குள்ள போட்டு சிந்திக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்ற சில காரியங்கள் சிலருக்கு விளங்கும். அதை எடுத்து விலாவரியா சொல்லணுமா? அதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆனா ஒண்ணு தெரியும், அந்த சிந்தனை தப்புன்னு நமக்கு உள்ள ஆவிக்குரியவர் இருக்காரா, ஆவியானவர் இருக்காரா, அதை சொல்லுவார். அல்லேலூயா. அப்படி சொல்லும் போது நீங்க உங்க மனதுக்குள்ள ஒரு ஃபைட் கொடுக்கணும். மனசுக்குள்ள என்ன கொடுக்கணும்? ஒரு ஃபைட்டு. அல்லேலூயா. அந்த ஃபைட் என்ன செய்யணும்னா, நோ, நான் தேவனுக்குரியவள், தேவனுக்குரியவன். எப்படி சொல்லணும்? மனசுக்குள்ளேயே தான் அந்த ஃபைட்டிங் நடக்கும். மாம்சத்துக்குரிய அந்த சிந்தையிலே அடிக்கணும். சொல்லுங்க, ஆவியின் சிந்தையை கொண்டு மாம்ச சிந்தைய அடிச்சு தூக்கிடணும். சொல்லுங்க பார்க்கலாம், அடிச்சு தூக்கிடணும். அல்லேலூயா. இது உள்ளுக்குள்ள நடக்கணும். நோ, நானு கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. நான் பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஜெயத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளணும். நான் சொல்றேன், இந்த பரீட்சையில நீங்க 100 எடுத்தா தான் பாஸ். அல்லேலூயா. 35 99.9 எடுத்தாலும் ஃபெயில் தான். ஏன்னா 1 பாயிண்ட் என்ன இருக்குது? மாம்சம் உட்கார்ந்துருந்தா மாம்சத்துக்குரியவர் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை போய் சேராதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. மாம்சம்னா ஒரு 1-2 எடுத்து சொல்லுவோமா? கோபம், எரிச்சல், பொறாமை, பிரிவினை, வாக்குவாதம். அல்லேலூயா. சொல்லுங்க, கோபம், பொறாமை, எரிச்சல், வாக்குவாதம், குறை சொல்றது, புரணி பேசுறது, அல்லேலூயா, வில்லங்க வைக்கிறது, இதெல்லாம் செய்வன வைக்கிற மாதிரி. என்ன வைக்கிற மாதிரி? இப்ப அடுத்தால நம்ம மனசுல உள்ளேயே வயிறும் நான் சும்மா போகன்னு சொல்றோம்னு வைக்கிறேன், அதைத்தான் செய்வன வைக்கிறவனும் உங்கள்கிட்ட இந்த எடுத்து வச்சு சொல்லுவான். அப்படியே சொல்லி சொல்லி ஆவிய ஏற்றி விடுவான். அல்லேலூயா. ஆமா, இந்த மாம்சம் ஒரு பில்லி சூனியம் செய்வன மாதிரி. நீங்க மந்திரவாதியா? சொல்லுங்க, நம்மள மந்திரவாதியா? சீ பாஸ்டர், அந்த வார்த்தையை என்று சொல்லாதீங்க. அல்லேலூயா. நாங்கள் தேவனுடைய பரிசுத்தவான்கள். அதை சொல்லுங்க. இப்ப அதை சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, சிலதை சொல்லாதீங்கன்னு சொல்லணும், சிலதை சொல்லுங்கன்னு சொல்லணும், சிலதை நீங்களே சொல்லணும். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, இதை 100 தடவையாவது சொல்லணும். இல்லைன்னா என்ன வராது? நீ ஆவிக்குரியவர்களை கொஞ்சம் கொஞ்சமா தான் அப்படியே மறுரூபம் ஆகும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைய அல்லது ஆவியானவரை கொண்டு உன் மனசுக்குள்ள ஏற்படுகிற அந்த மாம்சத்தின் கிரியைகளை
அப்பைக்கப்ப என்ன செய்யணும்? அப்பைக்கப்ப அடக்கணும். அல்லேலூயா. நம்முடைய சிந்தைகளை வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தணுமா. எப்படியா? இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தணும். நான் சொல்றேன் பாருங்களேன். உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு, இதை வச்சுக்கிடும். கோபம் பொறாமை எல்லாம் நம்மகிட்ட கிடையாது. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. நம்மகிட்ட கோபமும் இல்லை, பொறாமை இல்லை. மனசு தொண்டைக்குள்ள என்ன கிசு கிசுன்னு வருது? நல்லா சத்தமா சொல்லுங்க பாருங்க. எனக்கு கோபமும் இல்லை, பொறாமையும் இல்லை. அல்லேலூயா. ஆனா என் ஜெபம் வரும்போது சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? பாஸ்டர் பாஸ்டர் பாருங்க, இப்படி செய்யறான், இப்படி நடக்குது. ஆமா, என்கிட்ட நல்ல ஜெபத்துக்கு ஒரு அம்மா வந்துச்சு. எப்படியாச்சும் என் மகனை விட்டு பிரிஞ்சிடணும் பாஸ்டர். எப்படி ஜெபம் பண்றதுக்கு? எப்படியாவது பிரிச்சு விட்டுட்டா நான் சந்தோஷமா இருப்பேன் பாஸ்டர். ஒரு மாமியா கிளியரா சொல்லிட்டான். அல்லேலூயா. நான் என்னத்த ஜெபம் பண்ண? ஏசப்பா 2 பேரும் சமாதானமா இருங்க, எல்லாம் சமாதானத்தின் தேவனே செய்யுங்கப்பா. அல்லேலூயா. இன்னொரு அம்மா வந்தாங்க என்கிட்ட ஜெபம் பண்றதுக்கு. பாஸ்டர் நல்ல கல்யாணம் ஆச்சு. அந்த அம்மாவுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. வீட்டுக்காரர் நல்ல பிஸ்னஸ் பண்றார். சரியா? அந்த அம்மா என்கிட்ட நேரடியாக வந்து கிடைச்சு, பாஸ்டர் எனக்கு என் மாமா மகனை தான் நான் கெட்டணும்னு ஆசை. இந்த ஆள் வந்துட்டாரு, ஆனால் இப்போ என் மாமா மகன் எனக்கு வேணும். நீங்கள் எதையாவது உங்ககிட்ட அதுக்கு வழி இருக்கா? நீங்கள் ஜெபம் பண்ணா என் மாமா மகன் எனக்கு கிடைப்பாரா? நம்மளை என்னதான் ஜனங்க நினைச்சிருக்குன்னு எனக்கே தெரியல. அல்லேலூயா. நான் சொல்றேன், தேவ பிள்ளைகள் எல்லாருமே இந்த சோதனைக்கு உட்பட வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் தான் இதுக்கு எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. இந்த மாம்ச சிந்தையும் பிசாசும் ரெண்டும் ஒண்ணு போல தான். எப்படின்னா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த சிந்தனைகளை, அல்லேலூயா, நீங்கள் எதிர்த்து நின்றால் நீங்க ஜெயம் கொள்ளலாம். சொல்லுங்க, எதிர்த்து நின்றார். எனக்குள்ளே ஏற்படுகிற, இப்ப சொல்ற ஒரு சோர்வு வருது, நான் சோர்ந்து போக மாட்டேன்னு எதிர்த்து நிக்க முடியுமா? மாட்டீங்களா? இது லேடிஸ் ஸ்பெஷல். நான் சொல்றேன், இந்த வந்து லேடிஸ் ஸ்பெஷல். சொல்லுங்க, சோர்ந்து போக மாட்டேன். பக்கத்துல சாந்த குமாரிகளை கொஞ்சம் எழுப்பி சொல்லுங்க, நான் சோர்ந்து போக மாட்டேன். அல்லேலூயா. எல்லா சோர்வுக்கும் எதிர்த்து வர்றேன். நீங்க சொல்லணும், ஏ ஆத்மாவே, நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் என்ன? ஏ ஆத்மாவே கலங்க. நான் சொல்றேன், உன்னை பார்த்து அவ்வளவு பேரும் கலங்கிட்டு இருக்கான். ஆனா நீ சொல்லு, ஆத்மாவே கலங்காதே, திகையாதே, உன் தேவனை நோக்கி அமர்ந்திரு. அல்லேலூயா. இந்த மாம்சத்துக்குரியவர்கள் ஆவியினாலே மாம்சத்தின் செய்கைகளை அழிக்கலாமா? அல்லேலூயா. இப்போ உங்க மேல இறங்கி வந்த ஆவியானவர், அவற்று ஒரு வல்லமை இருக்கு. அல்லேலூயா. உங்கள் மேல் அசைவாடின தேவ ஆவியானவருக்கு உள்ள உங்க ஆவியோடு சேர்ந்து நீங்கள் மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கும்படி பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கணுமா வேண்டாமா? அல்லேலூயா. மாம்சத்துக்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. நான் சொல்றேன், இப்ப நமக்கு இந்த யுத்தம் சீக்கிரமா முடியணும். இந்த மாம்சத்துக்குரிய யுத்தம் இன்னைக்கோட முடிஞ்சிடணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் இல்லையா. அல்லேலூயா. சொல்லுங்க, இதை விட்டுட்டு யாரோட போராட வேண்டியிருக்கு? சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க.
என்னோடயே நான் போராடிட்டு தெரிகிறேன் ஆண்டவரே. என்னது? எனக்கு நானே போராடிட்டு இருக்கிறேன். ஆமா, எதையாவது ஒரு காரியத்துல உங்களுக்கு ஒரு முணுமுணுப்பு, முறுமுறுப்பு, சொல்லுங்க, முணுமுணுப்பு முறுமுறுப்பு உள்ளே இருக்குன்னு வைங்களேன். வெளியே யாரை பார்த்தா அல்லேலூயா, உள்ளுக்குள்ள முறுமுறுப்பும் முணுமுணுப்பும் இருக்கா? அல்லேலூயா. அந்த இடத்துல சாந்தம் ஒர்க் அவுட் ஆகாது. சொல்லுங்க, எல்லா முறுமுறுப்புகளையும் ஆண்டவர் காடைகளை கொண்டாந்து போட்டு முறுமுறுப்புகளை ஒளிய பண்ணார். நான் சொல்றேன், ரொம்ப முறுமுறுப்பு இருந்தான்னா 1 கிலோ சிக்கனை வாங்கி தனியா போட்டு வறுத்து தின்று, அல்லேலூயா, லெந்து நாட்கள்ல ஒருவேளை முறுமுறுப்பு ஒளிஞ்சு போகட்டும். அல்லேலூயா. கர்த்தர் முறுமுறுப்புகளை அப்படித்தான் காடையை கொண்டு வந்து கொடுத்து முறுமுறுப்புகளை ஒளிய பண்ணினாரு. அல்லேலூயா, ஆமென். சரி, பாருங்க, நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த உள்ளுக்குள்ள போராட்டம் இருக்க வேண்டியதான். ஆனா கொஞ்ச நாளைக்கு ஜெயிச்சிடணும். அல்லேலூயா. நமக்கு அடுத்த போராட்டம் எங்க இருக்கு? வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் இருக்கு. உங்களுக்கு மட்டும் இருக்கா? எனக்கு இருக்கா? எனக்கும் தான் இருக்கு. எனக்கு என்ன அளவுக்கு இருக்கு, உங்களுக்கு உங்க அளவுக்கு இருக்கும். அல்லேலூயா. ஆமா, நான் சொல்றேன், அந்த வானமண்டலத்தின் சேனைகள் உங்க வீட்டில் என்ன வேலை? அதுக்கு என்ன வேலை? அந்த ஆவிகளுக்கு என்ன வேலை? உங்களை ஆண்டவர் ஒரு வானத்தில் எக்கால சத்தம் கேட்குமா? அல்லேலூயா. எனக்கு ரட்சிக்கப்பட்ட புதிதில்லை, இந்த எடுத்துக்கொள்ளப்படுகிறதை குறித்து ஒரு வெளிப்பாடை ஒரு புஸ்தகத்தில் படித்தேன். ஆவியானவர் இப்படித்தான் இருக்கும்பான்னு சொன்னார் எனக்குள்ள. அல்லேலூயா. நான் அதை 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 இப்போ உங்களுக்கு சொல்லட்டுமா? இயேசுமானவர் மத்திய ஆகாயத்துக்கு வந்துட்டார். யாரை கூப்பிட வருவார்? மணவாட்டிய. நல்லா சொல்லுங்க, மணவாட்டிய. அவரை நேசிக்கிறவர்களை, நல்லா சொல்லுங்க, இயேசுவை நேசிக்கிறவர்களை, அல்லேலூயா, அவருக்காக காத்திருக்கிறவர்களை, இந்த பக்கம் வரேன், இந்த பக்கம் அவர் இந்த பக்கம் சொன்ன உடனே உங்களுக்கு தான் சொல்றாரு போல நினைச்சிட்டு சோத்தனுங்க. அல்லேலூயா. இயேசுவானவர் எங்க வருவாராம்? மத்திய ஆகாயத்துக்கு வருவாராம். அப்ப என்ன சத்தம் கேட்கும்? கடைசி எக்கால சத்தம் கேட்கும். அல்லேலூயா. அப்ப நாம எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்ற நாம் எல்லாரும் இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். இப்படி கர்த்தரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. இந்த சந்தர்ப்பத்துல ஒரு சிக்கல் வருது பாருங்க. அல்லேலூயா. அவர் சொல்றார், அவர் ஒரு பெரிய தேவ மனுஷன். என்ன மனுஷன்? தேவ மனுஷன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் ஆவிக்குரிய ரகசியங்களை குறித்து ஒரு புக்கு எழுதுறேன். நல்லது தானம்மா? தப்பா? அவர் அன்னைக்கு ஆவிக்குரிய காரியங்களை குறித்து புக்கு எழுதினார். இன்றைக்கு ஆவிக்குரியவைகளை யூடியூப்ல போடுறோம். சரிதான், இன்ஸ்டாகிராம்ல கூட போடுறோம். ஆமா, யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கீங்க? கையை வைத்தக்கூடாது சொல்லிட்டேன். இன்ஸ்டாகிராம் இருக்கா உங்ககிட்ட? ஒன்று அங்க 1 2 3 4 5 6. அல்லேலூயா. நீங்க 6 பேரும் உங்க செல்போனை கொடுங்க, உங்க இன்ஸ்டாகிராமை நான் பார்க்கட்டும். எனக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஆனா நம்ம ஃபேஸ்புக்கில் போடுறது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாகிராமுக்கு போயிடும். அதில் எத்தனை லைக் இருக்குன்னு பார்ப்பேன். அல்லேலூயா. ஆமாம், நான் ஒரு சாதாரணமாக ஒரு சர்ச் பண்ணேன். 2 மாதம் ஆச்சு. நம்ம அருமையான ஒரு பாடல் அப்லோட் பண்ணியிருக்கோம்.
அதுக்கு வெறும் 604 லைக் தான் விழுந்திருக்கு. அல்லேலூயா. ஆமா, இன்ஸ்டாகிராம்ல ஒத்த பொம்பளைய 19 மில்லியன் பீப்புள்ஸ் ஃபாலோ பண்றாங்க. ஒரு பொம்பளை தான். அவ வீடியோ, அவ படத்தை போட்டு விடுவான். அவ படத்தை போட 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 நான் சொல்றேன், எத்தனை ஃபாலோயர்ஸ் இருப்பாங்களாம்? 19 மில்லியன் பேர் ஃபாலோ பண்றாங்களாம். அப்படி எத்தனை பேர் இருக்காங்கன்னா அதே லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. எப்படி? அல்லேலூயா. சரி, அவர் புக் எழுதிக்கிட்டு இருக்காரு, நாம யூடியூப்ல அப்லோட் பண்றோம். நம்ம பாட்டு, நம்ம செய்தி எல்லாம் என்ன செய்யறோம்? அவர் எழுதிக்கிட்டு இருக்கிறார். 2 சாப்டர் முடிஞ்சது. 3வது சாப்டர் முடிச்சாச்சுன்னா புஸ்தகத்தை என்ன செஞ்சிடலாம்? பிரிண்ட் பண்ணி விற்பனைக்கு கொண்டு போய் கொடுத்தனா அது அநேக 1000 ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இப்போ நான் என்ன செய்கிறேன்? யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். அநியாயத்துக்கு சுற்றிக்கிட்டே இருக்கு, என்ன செய்ய மாட்டேங்க, அப்லோட் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆகுது. அவன் 5G தான் கொடுத்தேன்னு சொல்கிறான், ஆனால் என்ன செய்ய மாட்டேங்க, வேகமாக அப்லோடு ஆக மாட்டேங்க. அப்படி தானே பாண்டி? ரொம்ப லேட் ஆகுது. அல்லேலூயா. சரி, இப்போ கர்த்தர் வாராரு. கர்த்தர் வாராரு. இன்னும் நான் கொஞ்சம் ஒரு இதை மட்டும் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கு. இதை அப்லோட் பண்ணிட்டா நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும், நிறைய லைக் கிடைக்கும், நிறைய லைக்கு கிடைக்கும். ஆண்டவருக்கு இது பிரியமானதுன்னு சொல்லி நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? அதை பார்த்தா 5, 6, 7 அப்லோட் ஆகிட்டு இருக்கு. 100 ஆயிடுச்சுன்னா அப்லோட் ஆயிடுச்சு. அப்லோட் ஆனதோடு நிற்குமான்னு பார்த்தா கொஞ்சம் ப்ராசஸிங்னு கொஞ்சம் நேரம், அது கொஞ்சம் நேரம் ஆகும். தெரியாதவங்களுக்கெல்லாம் சொல்லித்தரேன், சரியா? ஆமாம், இப்படி கொஞ்சம் ஆகும். சரி, ஓகே ஓகே. இப்போ எங்க எனக்கு என்ன சத்தம் கேட்குது? எக்கால சத்தம் கேட்குது. எனக்கு இங்கே லோட் ஆகிட்டு இருக்கு. சொல்லுங்க, லோட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஏற்றணும், இன்னும் கொஞ்சம் ஏற்றணும். இப்போ என்ன சத்தம் கேட்கு? எக்கால சத்தம் கேட்குது. நான் என்ன செய்கிறேன்? இன்னொரு வீடியோவையும், இது ஃபுல்லாக ஏறுறதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோவையும் உள்ள நுழைச்சி விட்டுட்டு போயிடுவோம். அல்லேலூயா. அந்த வீடியோவை எடுத்து உடனே அப்லோடு கொடுத்து விட்டுட்டு அது 3-4 மணி நேரம் ஆகும் அப்லோட் ஆகுறதுக்கு. ஆகட்டுமேன்னு அதை ஏற்றி விட்டுட்டு எங்கே போயிடலாம்? வருகைக்கு போயிடலாம். ஆனால் உனக்கு கிடைக்கிற டைம் இமைப்பொழுது. அல்லேலூயா. உன் இருதயத்தில் கர்த்தரை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தால், அல்லேலூயா, அவர் சத்தம் கேட்ட உடனேயே நீ என்ன செய்யணும்? அப்படியே இதோ வருகிறேன் ஆண்டவரே அப்படி சொல்லுவியா? அல்லேலூயா. அப்படி சொல்லுவியா? இல்லை உனக்கு இன்னும் முக்கியமான வேலைகள்லாம் இருக்குமா? அல்லேலூயா. இன்னும் வேலை, முக்கியமான வேலை இருக்குமா? நான் சொல்கிறேன், பிசாசு அவன்கிட்ட போய் கேட்டா எல்லாருக்குள்ளேயும் ஆத்திரம், கோபம், பிரிவினை இதெல்லாம் நான் விதைச்சி வச்சிருக்கேன். அந்நேரம் போய் ஒரு பட்டனை போட்ட உடனே அது எந்த விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஒரு கோபம்னு ஒரு பட்டனை தொட்டு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஆமாம், அது அது ஒரு பேயாட்டம் ஆட ஆரம்பிச்சிடும். செகண்டில் வருகை முடிஞ்சிடும். இந்த கோபக்காரி எங்கே இருப்பா? எங்கே இருப்பா? பூமியில் இருப்பான். இப்போ எவ்வளவு நாள் கர்த்தாவே வாரும், ஆமீன் கர்த்தராகிய வாரும், இயேசுவே வாரும், ஆண்டவரே உம்முடைய வருகையில என்ன எடுத்துக்கொள்ளும். எப்படியாயினும் வருகையிலே யூடியூப்பை மூடி தொலைச்சி போடும், இன்ஸ்டாகிராம தொலைச்சி போடும். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? அங்கே இமைப்பொழுதுதான் டைம். நீ முடிவெடுக்க வேண்டிய டைம் உனக்கு இமைப்பொழுதுதான். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரையே நீ என்ன வேணாலும் செய். நீ வேலைக்கு போ,
சம்பாத்தியம் பண்ணு, தொழில் பாரு, என்ன வேணாலும் பாரு. ஆனால் கர்த்தர் வரும்போது நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது உன்னுடைய ஆசையா இருக்கா? அப்ப பரிசுத்த ஆவியானவரோடு இடைவிடாமல் ஃபெலோஷிப்ல இருங்க. ஹல்லேலூயா. ஆமா, உன் பிசினஸுக்கு ஆவியானவருடைய துணையை கேட்டுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆமா, உங்களுடைய வேலையா, நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, அந்த வேலையில பாதுகாப்புக்கும் ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவரோட எப்பொழுதும் இருங்க. ஹல்லேலூயா. நீங்க வேலை செய்யும் போதே பிசாசும் உங்களோட சேர்ந்து கொஞ்சம் வேலை செய்வான். வேலை செய்வானா? ஹலோ, வேலை செய்வானா? அவனும் வேலை செய்வான். நீ போகிறவெல்லாம் பாருங்க, நிழல் போல தேவன் கூட வருவார். தேவன் எப்படி வருவாரு? நிழல் போல வருவார். நீங்க நிழல் போல வாரான்னு பார்த்துட்டே இருப்பீங்க. திடீர்னு இங்கிட்டு பார்த்தா இங்க பிசாசும் உன் கூடயே தான் வருவான். பிசாசு எங்க வருவான்? உன் கூடையே வந்துட்டு இருப்பான். கூடையே வந்துட்டு இருப்பான். பிசாசு கூட வருவானா? கூடையே தான் வருவான். நீ கூப்பிட்டியா? நீ கூப்பிடாட்டாலும் அவன் கூடையே வருவான். ஹல்லேலூயா. நீ எப்ப இந்த பக்கம் இப்படி பாக்கியோ உனக்கு ஒரு ஐடியா கொடுத்துருவான். டக்குன்னு உன் பலவீனத்தோட அப்படி கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஐடியா கொடுத்த உடனே நிழல் போல இருக்கிறவரை விட்டுட்டு யாரு கூட வண்டி கிளம்பிடும்? பிசாசின் சத்தத்துக்கு கிளம்பிடுவேன். அதனாலதான் நான் சொல்றேன், எப்பொழுதும் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியோடு அவர் சிந்தையோடு, சொல்லுங்க, அந்த சிந்தையோடு கனெக்ஷன்ல நாம இருக்கணும். ஆனா நீங்க இருக்கணும்னு நான் சொல்லல, நாம எல்லாரும் இருக்கணும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அதுக்கு ஒரு நல்ல ஈஸியான வழி என்னன்னா, எப்பொழுதும் உங்களுடைய நாவில கர்த்தரை துதிக்கும் துதி இருந்தா அது ஒரு உங்க ஆவியானவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற தொடர்பை வலுவா வச்சிருக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, துதியின் மத்தியில ஆசம் பண்ணணும் அவரு. ஆமேனா? அப்ப நீங்க ஸ்தோத்திரம் துதியோட இருக்கலாமா? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் யாருக்கு போகுது? நம்முடைய ஆண்டவருக்கு போகுது. ஸ்தோத்திர பலியில அவர் பிரியமா இருப்பாரா? ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை. நான் சொல்றேன், இது லேசான வழி. என்ன வழி? நான் சொல்றேன், ஜென்ம சுபாவத்துக்குரிய மனுஷன் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். இது பைத்தியமா தோணும். ஒரு ஆளு நாங்க அங்க சொல்லும் போது, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. என் யாரும் எப்படியா ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? இந்த இடத்துக்குள்ள இந்த கேள்வி, என் யாரும் அவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதெல்லாம் முடியாதியா? அன்னைக்கு போனவர் தான், இன்னைக்கு வரைக்கும் வரல. நான் சொல்றேன், வரலன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சரி, பரவாயில்ல, நீங்க யாரையும் வயதுக்கிட்டே இங்க இருங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சொல்லுங்க, இது பரிசுத்தவான்களுடைய கூட்டம். இன்னும் சொல்றேன், பரிசுத்தம் ஆக்கப்படுகிற ஒரு கூட்டம். ஆமேனா? ஆமா, பரிசுத்தவான்களுடைய கூட்டம் தான் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்கிற ஒரு கூட்டத்துல நம்ம இருக்கிறோம். நான் சொல்றேன், அது ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அப்ப பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். ஹல்லேலூயா. சரி, இப்போ விசுவாச மார்க்கத்தாரை பத்தி நம்ம கொஞ்சம் பேசணும். மாமிசத்துக்குரியவர்களை பார்த்துட்டோமா? ஆவிக்குரியவர்களை பார்த்துட்டோமா? நான் சொல்றேன், எந்த நேரமும் ஆவியானவரோட கனெக்ஷன்ல இருக்கணுமா? பாருங்க, மாம்சத்துல இருக்கிறவங்க, மாம்ச சிந்தையில இருக்கிறவங்க தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லியிருக்கு. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நான் சொல்றேன், மாம்ச சிந்தை ஆட்டோமேட்டிக்கா யாரு கூட போயிடும்? பிசாசு கூட போயிடும், தப்பிக்கவே முடியாது. அதனாலதான் மாம்ச சிந்தையை ஆவியின் சிந்தையினால எதிர்க்கணும். நீங்களே தான் எதிர்க்கணும். பாஸ்டர் வந்து ஜோமன் வரும் பார்த்தீங்களா? பாஸ்டருக்கு போராட்டம் இருக்குமா இருக்காதா? அவர் தான் மனசுக்குள்ள என்ன செய்யணும்?
அவருக்கு விரோதமாய் வருகிற போராட்டம். அல்லேலூயா. இப்ப விசுவாச மார்க்கத்தார சொன்ன பாத்தீங்களா, அந்த விசுவாச மார்க்கத்தார் இப்படி சொல்லுவாங்க, இல்ல அவர் என்ன முற்றிலும் ஜெயங்கொள்ள பண்ணுவார். அல்லேலூயா. ஆமா, நான் சொல்றேன், அவர் ஜெயிச்சிட்டாரு. அல்லேலூயா. நானும் ஜெயிச்சிட்டேன். அல்லேலூயா. அவர் என்னை மீட்டு கொண்டாரு, என்னை எடுத்துக்கிட்டாரு, என்னை முற்றும் முடிய ரட்சிப்பாரு. சொல்லுங்களேன், என்னை முற்றும் முடிய ரட்சிப்பாரு. உன்னை கூப்பிடும் போது நீ 97% பரிசுத்தத்துல இருந்த. எத்தனை பர்சன்ட்ல இருந்த? 97% பரிசுத்தத்துல நீ ஏற்கனவே இருந்த பிறக்கும் போதே. சரியா? சிலர் பாவத்துல மறிச்சு கிடந்திருந்த. எப்படி கிடந்திருந்த? அல்லேலூயா. எதுலயா மறிச்சு கிடந்தோம்? நான் நல்லவா தெரியுமா? நீ நல்ல பாவி. சொல்லுங்க, யூ ஆர் a குட் சின்னர். பிறவில எப்படித்தான் பிறந்தோம்? நல்ல கெட்டிக்கார பாவியா பிறந்தோம். அல்லேலூயா. சிலர் தான் மூர்க்கமான பாவியா பிறந்தாங்க. நான் மூர்க்கமான பாவி கிடையாது. பிறக்கும் போது எப்படி பாவி தான். அல்லேலூயா. ஆமா, பாவியாதான். யாரெல்லாம் பாவியா பிறந்தீங்க? வெக்கமா இருக்கு சொல்றதுக்கு, ஆனா அதான் உண்மை. அல்லேலூயா. ஆனா நம்மை மீட்டு கொண்டாரா? அக்கிரமத்துல மரித்து கிடந்த நம்மை யாரோட தூக்குனாரு? இயேசுவோடு நம்மை எழுப்பினாரு. அல்லேலூயா. உன் விசுவாசம் அது மேல இருக்கணும். இயேசு கல்லறையை திறந்து எழுப்பப்படும் போது அக்கிரமத்துல மரித்து கிடந்து பாருங்க, என்னையும் அவரோடு கூட எழுப்பினாரு. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. அக்கிரமத்திலே மரித்தவர்களாய் இருந்த நம்மையும். அல்லேலூயா. மைக்கு, ஏன் மைக்கு? அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை. எதுல மரிச்சு கிடந்தோம்? நாம அக்கிரமங்களில். அல்லேலூயா. 97% பரிசுத்தத்துல இருந்தீங்களா? அல்லேலூயா. சொல்லுங்க, அக்கிரமம் 100% ஆகி மரிச்சு கிடந்தோம். அப்படி கிடந்த நம்மை உடனே கூட யாரு எப்ப அவர் உயிர்ப்பிக்கப்பட்டாரு? கல்லறையில அவரை எழுப்பும் போது. அல்லேலூயா. நம்மையும் அவர் கிருபையினால என்ன செய்தாரு? நம்மையும் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். சொல்லுங்க, விசுவாசம் என்ன? நான் இயேசுவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டேன். அல்லேலூயா. அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டேன். அல்லேலூயா. இத அவர் செஞ்சிட்டாரு. சொல்லுங்க, அவர் செஞ்சிட்டார். இதை விசுவாசிக்கிறோமா? நான் ஏற்கனவே அக்கிரமத்துல மரிச்சுதான் கிடந்தேன். இப்ப என்னவாயிட்டேன்? அவர் உயிர்த்தெழுந்த போது என்னையும் அவரோடு கூட எழுப்பினாரு. நான் சொல்றேன், இப்ப மரணத்துக்குள்ள இல்ல, இப்ப நான் அக்கிரமத்துக்குள்ள இல்ல. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்ப அக்கிரமத்துக்குள்ள இல்ல, நான் மரணத்தின் பிடியில இல்ல. நான் இயேசுவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டேன், அவரோடு கூட எழுப்பப்பட்டேன். அல்லேலூயா. என்னையும் அவரோடு கூட உட்கார செய்தாரு. சொல்லுங்க, இப்ப நான் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த சிந்தை உனக்குள்ள இருக்கும்போது, அல்லேலூயா, இந்த விசுவாசமான சிந்தைய உள்ள வச்சுக்கோ. உன்னுடைய ரட்சிப்பு இயேசுவோட கனெக்ஷன்ல இருக்குது. அல்லேலூயா. உன்னுடைய பாவம் இயேசுவின் கல்வாரி சிலுவையில கதை முடிஞ்சிருச்சா இல்லையா? இயேசு பாவங்களை சுமந்து தீர்த்துட்டாரா? தீர்க்கலையா? எல்லாம் காலி ஆயிடுச்சா? உன் மேல ஒரு பாவமாவது கணக்குல இருக்கா? கல்வாரி இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி 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 என்ன 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 சுத்தமாக்கிருச்சு. உன் விசுவாசம் அது மேல இருக்கா? அல்லேலூயா. நான் சொல்றேன், உன் மாம்ச சிந்தையோடு நீ போராடும் போது யார் கூட உனக்கு துணைக்கு வருவா?
இந்த இயேசு முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் தானே. அவர் உன்னை தனியா விட மாட்டாரு. அவர் தம்முடைய தேற்றரவாளனை கொண்டு பரிசுத்த ஆவியை கொண்டு உன்னை நிச்சயமா ஜெயிக்க வைப்பாரு. இது விசுவாசம். அல்லேலூயா. இது விசுவாசம். சொல்லுங்க, வெற்றி உறுதி தான். என்கிட்ட 1000 பிரச்சனை வருதுதான், வரத்தான் செய்யுது. அல்லேலூயா. நான் போராடத்தான் செய்யறேன். சில நேரம் சரண்டர் ஆயிடுறேன். ஆனா ரிசல்ட் என்னன்னு தெரியுமா? ரிசல்ட் அவரோடு கூட நான் ஜெயிச்சுட்டேன். இதான் ரிசல்ட். உன் விசுவாசம் உனக்குள்ள ஜெயத்தை பிக்ஸ் பண்ணுது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் உன்னுடைய வெற்றியை உறுதி செய்கிறது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உன் விசுவாசம் ரொம்ப முக்கியம். உன் விசுவாசத்தின் அடிப்படையில் ஆவியானவர் கிரியை செய்வாரு. ஆண்டவரே, நான் சொல்றேன், எனக்கு வரக்கூடிய சோதனைகள்ல நீர் எனக்கு பலன் கொடுக்கிறீர். ஆண்டவர் பலன் கொடுப்பாரா? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறாரே. வேண்டாமா? வேண்டியது இல்லையா? நானே ஜெயிச்சு கொடுவேன். சிலருக்கு பாருங்க, என்ன ஐடியால இல்லை. நான் சொல்ற ஐடியாலாம் அவங்க இல்லை. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நானே ஜெயிச்சு கொடுப்பேன். யாரே ஜெயிச்சு கொடுப்பாரு? நீங்களே ஜெயிச்சு கொடுவீங்களா? நான் சொல்ற சத்தியத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு துணை செய்கிற பிரதான ஆசாரியர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த பிரதான ஆசாரியர் 2:17 போடுமா? எபிரேயர் 2:17. அல்லேலூயா. ஆமா, இவர் பிரதான ஆசாரியர். இயேசு நம்முடைய பிரதான ஆசாரியர். 2:19 போடு பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, 2:19. எபிரேயர் 2:19 டிஸ்பிளேல போடுமா? வரமாட்டேங்க. 19 இல்லையா? ஓ, சரி சரி, 18 போடு. 18 போடு. இதுல எந்த பிரதான ஆசாரியர் நமக்கு? பாருங்க, இயேசு ஒரு பிரதான ஆசாரியர். சொல்லுங்க, நமக்கு சப்போர்ட் பண்றவரு. சொல்லுங்க, சப்போர்ட் பண்ற பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. அவருக்கு ஒன்னு நல்லாவே தெரியும். வாசிங்க பார்க்கலாம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத, இரக்கம் செய்யாம உற்ற பிரதான ஆசாரியார் இல்ல, பரிதபிக்கிற தேவன். உன் பலவீனங்களில் அவர் இறங்கி வந்து உனக்காக பரிதபிச்சு போய் அவர் நமக்கு என்ன செய்கிறாரு? எல்லா விதத்திலையும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு அந்த பிரதான ஆசாரியர் உனக்காக என்ன செய்வாரு? வேண்டுதல் செய்வாரு. அல்லேலூயா. நீ கொஞ்சம் நம்பிட்ட. அல்லேலூயா. நம்பி கொஞ்சம் விழுந்துட்ட. உன்னை எழுப்புறதுக்கு யார் வருவா? இந்த பிரதான ஆசாரியன். பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறது மட்டும் அல்ல, இந்த பலவீனங்களை நீக்கி உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே உனக்கு ஒரு பலனை கொடுக்கிறவர், தம்முடைய ஆவியை ஊற்றி. அல்லேலூயா. சொல்லுங்க, அவர் சொல்லியிருக்காரு, பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. நீ எதுல தேவனுக்கு பிரியமா நடக்க முடியலையோ அந்த காரியத்துல இந்த பிரதான ஆசிரியர் உனக்கு சப்போர்ட் பண்ண வர்றார். அல்லேலூயா. அதுக்காக எல்லா பொறுப்பும் அவரது இல்லை, நானும் அவரும் சேர்ந்து. சொல்லுங்க, பிரதான ஆசாரியரும் பரிசுத்த ஆவியானவரும் நானும் இயேசுவும் சேர்ந்து அல்லேலூயா நிச்சயமா பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா. நான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும்.
தேவனாலே கூடும். அவர் என்னை நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, உன்னை அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் உன்னை கரெக்டா நடத்தி கொண்டு போகிற அதற்கு உன்னை இடம் கொடு. அல்லேலூயா. உன்னை நடத்திட்டு போகிறதற்கான சிந்தை உனக்கு இருக்கட்டும். பாடு வருது, பலவீனம் வருது, சோதனை வருது, கூப்பிடு. யாரை கூப்பிடு? ஆபத்து காலத்துல யாரை நோக்கி கூப்பிடு? தேவனை நோக்கி, பரிசுத்த ஆவியை நோக்கி, இந்த பிரதான ஆசாரியரை நோக்கி நீ கூப்பிடு. உனக்கு சப்போர்ட்டுக்கு ஆவியானவர் வருவாரு, பிரதான ஆசாரியர் வருவாரு, இயேசுவானவர் பரிந்து பேசுவாரு. அவருடைய ரத்தம் உன்னை காக்கும்படி வர்றோம். தேவன் உன்னை எங்க கொண்டு வச்சிருவாரு? முற்று முடிய ரட்சிக்கிற அந்த மேன்மையான இடத்திற்கு எழுந்து நிற்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க. நான் மாம்சத்துக்குரிய ஆள் கிடையாது. மாம்சத்தின் படி பிழைக்க, இந்த பக்கம் இருக்கீங்களா? மாம்சத்தின்படி பிழைக்க நான் மாம்சத்துக்கு கடனாளி இல்லை. சொல்லுங்க, நான் மாம்சத்துக்கு கடனாளி கிடையாது. நான் மாம்சத்தின்படி பிழைக்க வேண்டிய அவசியம் சொல்லுங்க. நான் மாம்சத்துக்கு ஏதோ பிழைக்கவே மாட்டேன். நான் ஆவிக்கேற்றபடி பிழைக்கிறேன். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆவிக்கேற்றபடி, பரிசுத்த ஆவிக்கு ஏற்றபடி அவரோட இணைஞ்சிருக்கேன். சொல்லுங்க, அவர் என்னோட நம்முடைய ஆவினால இணைஞ்சிருக்கிறாரு. அவர் என்னை விட்டு விலகுவதில்லை. கர்த்தர் தாமே எனக்கு முன்பாக போகிறவர். அந்த ஆவியானவர் தாமே என்னோடு இருக்கிறவர். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் என்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. நான் பயப்படவும் மாட்டேன், கலங்கவும் மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அந்த நாள் பரியந்தம், இயேசு கிறிஸ்துவுடைய வருகையின் பரியந்தம் என்னை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றேன், இந்த விசுவாசத்தை மட்டும் விட்டுறவே விட்டுறாத. அல்லேலூயா. முடிவு பரியந்தம் அவர் என்னை நடத்துகிறவர். அல்லேலூயா. வெற்றி முழுசும் உன் கையிலிருந்து வரப்போறதில்ல. உன்னோடு இருக்கிறவரே உன்னை முழு வெற்றிக்குள்ளே கொண்டு செல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், இயேசுடைய ரத்தம் இருக்கா? சொல்லுங்க. இயேசுடைய ரத்தம் உங்ககிட்ட இருக்கா? சொல்றேன், இனி ஒரு பாவமும் உன்கிட்ட உரசி கூட பார்க்க முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுடைய ரத்தம் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. பாவமாவது ஒன்னாவது ஜெயிக்கிற வல்லமை இயேசுடைய ரத்தத்தில் இருக்கு. ஆமென். பாருங்க, நீ கேட்கிறியோ கேட்கலையோ, அந்த ரத்தம் உனக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு கேரண்டி லைஃப் நமக்கு இருக்கும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆவியின் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு மாம்சத்தின் எண்ணங்களை அங்கே அடிச்சிரு. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ மாம்சத்துக்கு கீழான ஆள் கிடையாது. நீ ஆவிக்கு கீழ்பட்டிருக்கிறாய், ஆவியின் பலனுக்கு கீழ்பட்டிருக்கிறாய். உன்னோட ஆவியானவர் இருக்கிறாரு. அதனால சொல்லுகிறேன், அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவரு, உன்னை ஜெயிக்க வைக்கிறவரு. அல்லேலூயா. பாருங்க, அவர் தான் எனக்கு கேரண்டி. என் லைஃபுக்கு அவர் தான் கேரண்டி. அதான் கர்த்தர் எனக்கு பார்த்துக்கொள்ளுவார். ஆபிரகாம் சொல்றார், கர்த்தரு நான் சொல்றேன், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார்னா அதுக்காக நான் என் மாம்சத்தின்படி நான் நடப்பேன்னு சொல்லலை. அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்ளுவாரு, என் மகிமையை எனக்கு கொண்டு வர. அதை சொல்லுங்க. நான் மாம்சத்தின்படி அல்ல, தேவ மகிமையின்படி நடக்க. நான் அவரோட ஜாயிண்ட்ல இருக்கேன், ஆவியானவரோடு இருக்கேன், இயேசுவோட இருக்கேன். அவர் என்னை விட்டு விலகவே மாட்டாரு, அவர் என்னை கைவிடவே
மாட்டாரு. வெற்றி நிச்சயம், ஜெயம் நிச்சயம், பரலோகம் நிச்சயம். என்னை சேர்த்துக் கொள்ளுகிறவர். இன்னொரு பெஸ்ட் சொல்லி தருவா? இன்னொரு பெஸ்ட் சொல்லி தரட்டுமா? இந்த பிசாசு நிறைய வில்லங்கம் பாப்பான்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல நிறைய இருக்குது. ஆனா ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டவங்களை அவனால தொட முடியாது. ஹல்லேலூயா. இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம் பரலோகத்துல இருக்கு. அவரை விசுவாசிக்கிறவருடைய நாமங்கள் எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்கும் போது, நான் சொல்றேன், உனக்கு விரோதமா சாத்தானால எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. நீ முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறாரு. திடனாயிரு, ஆவிக்குரியவர்களாய் இருங்க, மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கிறவர்களாய் இருங்க. ஒரு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்துல உங்களுக்கு துணை செய்ய பிரதான ஆசாரியர் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. நான் விசுவாசத்துல நிற்கிறேன், அவர் எனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாய் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பயமா இருக்கா? பயமா இருக்கேன். எப்படித்தான் மாம்சத்தை ஜெயிக்க போறோம்? ஜெயிச்சேதான் ஆவேன். பக்கத்து சொல்லுங்க, நீ ஜெயிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. நீ ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்ப எப்பயும். அப்படித்தான் இயேசுவின் நாமத்துல. தகப்பனே, கண்களை மூடி கர்த்தரை நோக்கி, இவை எல்லாவற்றிலேயும் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கும்படி எங்களுக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். எங்களுக்கு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அந்த பிரதான ஆசாரியர் பரிதபிக்கக்கூடியவர், பலவீனங்களை நீக்கக்கூடியவர், எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர். இயேசுவானவரும் கூட இப்பொழுது பிதாவினிடத்துல எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்கள் இல்லை, நாங்கள் எப்படி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாவிட்டாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிற நல்ல ஆவியானவராய் இருக்கிறீர். ஆகவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய உம்முடைய நாமத்தினாலே எங்களுக்கு ஒரு வெற்றி நிச்சயமா இருக்கிறது. ஜெயம் நிச்சயம். அது ஏற்கனவே உண்டாக்கப்பட்டு எங்களுக்காக முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. ஜெயத்திலே நாங்கள் நிற்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் ஜெயத்திற்குள்ள நிற்கிறோம். ஆண்டவர் எங்களை அழைத்து செல்வார். அவர் நாமம் வாழ்க, இயேசு என்ற நாமம் வாழ்க. என்னை முற்றும் முடிய ரட்சிக்கிற இயேசு வாழ்க. இயேசுவானவர் என்ன அவரோடு கூட சேர்த்து கொள்ளுகிறவர். ஆண்டவரே, சொல்லுங்க பார்க்கலாம், மத்திய ஆகாயத்தில் வருகிறவரே நீர் வாரோ. ஒரு சூப்பர் விஷயம் சொல்றேன் பாருங்க. அவர் வாருன்னு சொல்லும் போது உங்களோடு சேர்ந்து இன்னொரு சத்தம் கேட்கும். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. அல்லேலூயா. ஆவியும் மனவாட்டியும், சொல்லுங்க, ஆவியும் மனவாட்டியும். எப்படி சொல்றாங்களா? ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. கேட்கிறவனும் கூட என்ன சொல்லணும்? வா என்பானாக. யாரு கூட சேர்ந்து? பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து வா என்பானாக. அல்லேலூயா. வான்னு போட்டிருக்கு, வாரும். அல்லேலூயா. சொல்லுங்க, யாரெல்லாம் இயேசு வரணும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், இந்த உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நேத்து நல்ல சௌந்தரியமா வயசுல அப்படி அழகா இருந்தவா பாவம் கண்ணங்கண்ணம்லாம் போய் கண்ணு உள்ள போய் சுருக்காயி கிளவின்னு சொல்லுகிற லெவலுக்கு ஒரு கட்டம் வந்துருது. அல்லேலூயா. சௌந்தரியமோ
வஞ்சனை உள்ளது. அல்லேலூயா. அழகும் வீணா போகும். அல்லேலூயா. அதெல்லாம் நான் நம்பி இருக்கிற ஆள் கிடையாது. அல்லேலூயா. ஆமா, கர்த்தரை நம்பி இருக்கிறேன். சொல்லுங்க, இயேசுவை நான் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. நான் அந்த மணவாளனுக்காக, சொல்லுங்க, அந்த பரிசுத்தமான தெய்வத்திற்காக இந்த சபையாகிய மணவாட்டியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், இந்த சபையாகிய மணவாட்டிய ஏகமா ஆயத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆமா, நீ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் உன்னை எப்படி கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. தெரியுமா? அவர் முற்றுமுடிய உங்களை நடத்த வல்லவரா? இல்லை நீ பெரிய கொக்கா வேணா இருந்துக்கோ. அல்லேலூயா. கொக்கை பிடிச்சி இழுத்துட்டு வர்றதுக்கு அவருக்கு தெரியுமா? தெரியாதா? அல்லேலூயா. நீ எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். என்னை அழைத்தவரே, உமக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்க ஜெபத்தை கேட்டீங்க. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதிலும் இந்த அபிஷேக வல்லமை இறங்கிக்கிட்டே இருக்கட்டும். எலியாவின் தேவனுடைய அக்கினி அனலாக்கி கொண்டே இருக்கட்டும். ஒவ்வொரு கட்டத்திலும் தூங்கும் போதெல்லாம் அபிஷேகம் பண்ணுங்க. எனக்கு திடீர்னு நேற்று பால் ராபின்சன் சொன்ன காரியம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு வல்லமை இறங்கியிருக்க அவர் மேல. அல்லேலூயா. நான் சொல்றேன், எந்த நேரம்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நீ தூங்கி கொண்டிருக்கும் பொழுது கூட கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல இறங்கட்டும்னு சொல்லிட்டு படு. தேவ வல்லமை உன் மேல இறங்கி வரும். அந்நிய பாஷைகளை தூங்கும் போது கூட பேச முடியும். தரிசனங்களை காண முடியும். தேவன் உன்னை அவ்வளவாய் நேசிக்கிறாரு. நீங்கள் அவராலே நேசிக்கப்பட்ட ஜனம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே, கனத்தையும் துதியும் மகிமையும் நாங்கள் உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் அன்பு பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மற்றும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க ஆவிக்குரியவங்க. அல்லேலூயா. ஆமா, அதனால எல்லாரும் உங்களுக்கு அன்புக்குரியவர்கள். ஆமேனா? நல்ல கை குலுக்கி சந்தோஷத்தை